மாமா கடை திறக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வேலைக்கு ஆள் எடுக்கிறதெல்லாம் நானும் எங்க அக்காவும் தான் பாப்போம். பின்ன உங்களை வேலைக்கு ஆள் எடுக்க சொன்னா நீங்க சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சு சைட் அடிப்பீங்க. நானும் எங்க அக்காவும் எடுத்தா 40 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ வேலைக்கு எடுப்போம். அதான் சொன்னேன். ஆமாடி, கரெக்டா தான் சொல்றா. ஆமா, நாங்க துணி விற்போம், அது எங்க வேலை. அதை விட்டுட்டு உன்னை காப்பாத்திட்டே இருக்க முடியுமா என்ன? 40 வயசுக்கு மேல பொம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா உங்க அப்பா விட மாட்டான். அது பரவாயில்லையா? குசண்டலமா உங்களுக்கு. எங்க உங்க அப்பாவை காணோம்? அப்பாவா பொன்னுசாமி மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சு. பொன்னுசாமி வீட்டுக்குலாம் போயிருக்க மாட்டா, ஏதோ ஒரு பொம்பளை வீட்டுக்கு போயிருப்பான். கால் சரியானதும் வீட்ல கால் தங்குதான்னு பாத்தியா? டேய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த சித்த வைத்தியர் யாரு? வந்த உடனே அப்பாவை சரி பண்ணிட்டாரு தப்புன்னு. ஏய் சிரிக்கிறப்போ? அடியே ஆண்டாளே, பாட்டி ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? என்ன கதை? ஒரு வீட்ல கூறுகட்ட நரிய கேடுகட்ட நரிய இருந்துச்சா. நரினா காட்டுல தானே பாட்டி இருக்கும், வீட்ல எப்படி இருக்கும்? நீ இந்த வீட்ல இருக்கிற 2 நரிக்கு நடக்கிற கதைன்னு வச்சுக்கடே. பாட்டி நீ கதையை சொல்லு. கேள்றி. ஒரு வீட்ல கூறுகட்ட நரி கேடுகட்ட நரி இருந்துச்சாம். கேடுகட்ட நரி எப்பவுமே கேடுகட்ட வேலையை செஞ்சுட்டே இருக்குமா. ஆனா அந்த கூறுகட்ட நரி அந்த கேடுகட்ட நரி என்ன செஞ்சாலும் அதுதான் நியாயம், அதுதான் தர்மம்னு அந்த நரிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுமா. இத பார்த்த ஒரு சிங்கம் அந்த கூறுகட்ட நரிகிட்ட போய் அந்த கேடுகட்ட நரிய பத்தி சொல்லிச்சான். ஆனா அதுதான் கூறுகட்ட நரியாச்சே, அதனால அந்த நரி சிங்கம் சொன்னது எதையுமே நம்பவே இல்லையா. இத பயன்படுத்திக்கிட்டு அந்த கேடுகட்ட நரி ஒரு நாள் தனக்கு ஒரு கையும் ஒரு காலும் விளங்காத மாதிரி நடிச்சுதான். அத பார்த்த அந்த கூறுகட்ட நரி, ஐயோயோ இந்த நரிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அது கடந்து கத்துச்சான். ஏய், நீ யார பத்தி சொல்றன்னு எனக்கு தெரியும். யார பத்திக்கா சொல்லுது? வேற யாரு? கேடுகட்ட நரி உங்க அப்பா, கூறுகட்ட நரி உங்க அக்கா. அப்போ சிங்கம் யாருமா? வேற யாரு, என் பேரந்தா. ஏன் சும்மா அவள. அதுக்கப்புறமா அந்த கேடுகட்ட நரி ஒரு நாள் மீதி கதை நான் சொல்லட்டுமா? அந்த கை கால் வழங்காத மாதிரி நடிச்சுட்டு இந்த கேடு கெட்ட நரிய சிங்கம் பார்த்துச்சான். சரி அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யானையை கூட்டு வந்துச்சான். அந்த யானை மிதிச்சா சரியாயிரும்னு சொல்லுச்சான். யானை வந்தோடனே அந்த யானையை பார்த்த கேடு கெட்ட நரி தெரிச்சு ஓடுச்சான். ஏய், நீ பேசுறதுலாம் உனக்கே ஓவரா தெரியல. என் அப்பா தப்பு பண்ணிருக்காருதான், அதுக்காக கை கால் வராத மாதிரி அவரு சும்மா நடிக்கலாம் மாட்டாரு. நீ அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காத. அன்னைக்கு டாக்டர் செக் பண்ணப்போ இருந்தல்ல, பேசினதை கேட்டல்ல. ஆமா, அதுவும் இல்லாம எங்க அப்பா அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லப்பா. நடிக்க அவசியம் இருக்குடி. உங்க அக்காவும் என் பேராண்டியும் இன்னும் 10 நாள்ல அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னோம்ல, அதான் அத கெடுக்கிறதுக்கு உங்க அப்ப இந்த கேடுகட்ட வேலையை பார்த்திருக்கான். இங்க பாரு, ஒருத்தர் மேல பழி போடணுங்கிறதுக்காக என்ன வேணா பேசணும்லாம் கிடையாது. என் அப்பாவை மத்த விஷயத்துல கூட சொல்லலாம், ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. எனக்கு என்னமோ இவங்க சொல்றதுதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. மா நீ சும்மா இருமா. பாட்டியும் மாமாவும் தான் ஏதாவது சொல்றாங்கன்னா நீயும் அதையே நம்பிட்டு இருக்க. ஆமாம்மா, ஒரு மனுஷன் முன்னாடி தப்பு பண்ணாருங்கிறதுக்காக ஓ அப்படி இருப்பாருன்னு எந்த அர்த்தமும் இல்லல்ல. டேய், என்னடா இவளுக இன்னும் நம்பாமல இருக்காளுங்க. பாட்டி நீ இவள கூறுகட்ட நரின்னு சொன்னதுல தப்பே இல்ல தெரியுமா? ஏய், இந்த பேரு அப்ப எங்க அப்பா நடிச்சாருன்னு சொல்றீங்களா? 100% நடிச்சாண்டி உங்க அப்பா. அன்னைக்கு உங்க அப்ப லட்டு எடுத்து திங்கும் போதே அவனை கையும் களவுமா புடிச்சிருக்கணும். என் பேராண்டி தான் வேணாம்னு சொல்லிட்டான். என்ன தெரியாதுல்ல, அன்னைக்கு லட்டு கொடுத்தாங்கல்ல, நான் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன்டே. அப்பா வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு வந்து தின்னத நான் அன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் சொல்லி இருக்கணும் இந்த விஷயத்த. கொப்பனை இன்னும் வாடி நம்புற? கொய்யால நான் கூட்ட அந்த ஆளு வைத்தியரே இல்ல தெரியுமா? குஸ்தி ஆடுறவன் அவன். குஸ்தி விளையாடுறவனா? கொப்பனுக்கு
உனக்கு உண்மையாவே அப்படி ஆயிருந்த ஒரே நாள் எஞ்சி ஓடுவான் அடியவன். அது ஏன் செட்டிங், இது உங்க அப்பனோட நாடகம். இது பாரு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான்லாம் நம்ப மாட்டேன். நான் என் அப்பாவை தான் நம்புவேன். அடியே வைத்தியனால தாண்டி சரி பண்ண முடியும், குஸ்திகார எப்படி சரி பண்ணுவான்? அப்போ உங்க அப்பா நடிக்கிறது நடிப்பு தானே. இப்போ உங்க அப்பா நடிக்கிறது நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டா. எப்படி காட்டுவ? காட்டுறதா வேணாமாடே. ஓகே ஓகே. அத்தை, இதுக்கு நீங்க தான் சாட்சி. சரியா? நாளை காலையில நானும் ஆண்டாள் எங்க வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்றோம். அந்த ஆள் நெஞ்சு பிடிச்சி உட்காரலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் என் அப்பாவோட நடிப்புன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேக்குறேன். இல்லன்னு மட்டும் வச்சுக்கோயேன், நான் சொல்றத நீ கேக்கு. டீலா? அந்த இதுக்கு நான் ரெடி. நானும் ரெடி. பாத்துடலாம். காலையில 10 மணிக்கு உங்க அப்பா யார் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. பாத்துக்கலாம்டா டே. மாமா நீ வா, நீ விடுங்க வா. மாமா, விடுங்க. ஹே, இங்க பாரு. என்ன காலையில என் தங்கச்சி கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க? கை விடுறா முதல்ல. கை. நேத்து நம்ம என்ன பேசணும்? என்ன பேசணும்? என்ன ஒண்ணு தெரியாம மாதிரி. உங்க அப்பாக்கு ஸ்ட்ரோக் இல்ல, எல்லாம் நடிப்புன்னு நான் சொன்னேனா இல்லையாடே? ஆமா சொன்ன. நான் சொன்னப்போ நீயும் தங்கச்சி நம்பல தானே? ஆமா, இப்போ நாங்க 2 பேரும் நம்பல. நான் அதை நிரூபிக்கலான் இருக்கிற, அதுக்குள்ள உன் தங்கச்சி ஆகாச பார்க்க போற, ஆட்டுக்குட்டியை பார்க்க போறான்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கிறாடே. அக்கா, ஆகாஷ் வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருக்கா. நான் போகணும்னு சொன்னா மாமா விடவே மாட்டேங்கிறாரு. ஏய், உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அதை நம்பவும் மாட்டேங்கிறீங்க. சரி, அதை நிரூபிக்கலாம்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? இது பேரு சீரியஸ் எல்லாம் பேசாத. உன் முகரைக்கு செட்டே ஆகல. இப்ப என்ன, என் அப்பா நடிச்சாருன்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நிரூபி. ஐயோ அக்கா, ஆகாஷ் வெயிட்டிங். குடுத்தேன் வை. அவன் ஒரு 10 நிமிஷம் நின்னா ஆகாஷ் ஒன்று உருகிற மாட்டான்டே. இங்க எத்தனை வேலை இருக்குது? பேக் எடு, போல வா. இந்த இதை போடு, வா. அப்பா, ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? வார்த்தை மாறாம பேசுற, சரியா? ஏய், போடா. வா. வா. ஐயோ, டேய், இதையும் புடுறா. டேய், ஐயோ, 2 பேரும் பேக்க தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? ஆ? என்ன? டேய், டேய், டேய். ஆ. ஓ. என்ன ஓ? ஆ, அதான் சரிப்பா. இவங்க அப்பா பண்ற நாடகத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நான் இவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. சரியா சரியா. எல்லா இளவியும் மறந்து மறந்துட்டேயா. சாரியா ஒரு சாரியா. நிமிஷம். ஆரம்பி போ. என்னது? கூப்பிடு உங்க அப்பா கக்கூஸ்ல உட்காந்து அப்பா, கூப்பிடு. அப்பா, பா, அப்பா, பா. என்ன தாண்டாளு குட்டியா? ம். அம்மா எங்க கிளம்பிட்டீங்க? ஆ, நீ வா, உங்க அப்பா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முன்னாடி. ஏய், 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா ஆசீர்வாதம் இருங்க. பண்ணுங்க. எந்திரி, எந்திரி. ஏய், ஏய், மாப்ள, போதுமியா? எந்திரியா, எந்திரி. என்னதா? அப்பா, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம்ப்பா. எங்கத்தா இப்ப கிளம்பிட்டீங்க? ஆ, எங்க அத்தை வர சொல்லிருந்தாங்கல்ல, அதான் இவரு ஊருக்கு போறோம் நாங்க 2 பேரும். We are going my house. House. I am taking. அப்பா, இப்பதான் நல்ல நேரம்னு சொன்னாங்க, அதான் நாங்க 2 பேருமே இப்பவே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம். அதெல்லாம் சரிதான். அவ, நாளைக்கு தானே கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப படக்குன்னு இப்பவே கிளம்பிட்டீங்க. இல்லப்பா, இன்னைக்குதான் நாள் நல்லா இருக்கான். டேய் சொல்றா, அதனால தான் இன்னைக்கே கிளம்பலாம்னு சொன்னாங்கப்பா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான், அதனால தான் இன்னைக்கே வர சொன்னாங்க. அது ஏத்தா ஆண்டாளு, இப்ப லட்சுமி வேற வீட்டுல இல்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம்ல? அத்தை கிட்ட காலையில பேசிட்டேன், அதுக்காக தான் அவங்க கோயிலுக்கே போயிருக்காங்க. ஏண்டாளே, நேரம் ஆச்சுடி, சீக்கிரம் கிளம்புங்க. இத பாரு, வண்டியில பார்த்து சூதானமா போகணும். கண்டிப்பா. பவித்ரா, அப்பாவையும் அம்மாவையும் ஒழுங்கா பாத்துக்கணும், சரியா? அடிக்கடி போன் பண்ணி எனக்கு. சரிப்பா, நாங்க டாடா போறோம். டேய் வாடா. ஓகே. அப்புறம் மாமா, வணக்கம் பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே. பாய் மாமா. 300 உங்க அப்பா விழுவான் பாரு. வா. ஒன்னு 2
ஆண்டாளு ஐயோ ஆண்டாளு About turn, girls. There the Dharmalingam doing the magic. Let's show our magic. Come on. ஆண்டாளு ஐயோ வலிக்குதுமா ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஆண்டாளு அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குது அந்த மாத்திரை எடுத்தாத்தா டக்குன்னு வலிக்குதுதா அதனால அப்பாவுக்கு முடியலத்தா என்ன அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க போய் மாத்திரை எடுத்தாத்தா எல்லாரும் சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. இந்த கர்மத்தை பார்த்து சிரிங்க. சவப்பு சாயம் வெளுத்து போச்சு டிங் 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 டிங். சேத்தவாரி பூசிக்கிச்சு டிங் 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 டிங். கழுத இப்ப மாட்டிக்கிச்சு டிங் 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 டிங். கல்ல தூக்கி அடிக்க போற டிங் 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 டிங். பா எழுந்துரு, எஞ்சி உட்கார். அப்பா போதும்பா, எந்திரிச்சு உட்காரு. யோ மாமா, தண்ணி வத்துற வரைக்கும் தான் தவளை கத்தணும். தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் தவளை கத்தாது. அப்படி கத்துச்சுன்னா பாம்பு தூக்கிட்டு போயிடும். புரியுதா? பா ஏன் பா இவ்ளோ ஆக்ஷன்? நடிப்பு அப்படியே பிச்சு தள்ளுறியே. போப்பா, உன்னை நம்பி மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் நானும் அக்காவும் பந்தயம் கட்டி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். டேய், அன்னைக்கு நீ லட்டு எடுத்து திங்கும் போதே எனக்கும் என் பேராண்டிக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுடா. இருந்தாலும் உன்னை கொஞ்சம் விளையாட்டு காட்டணும்னு தான் என் பேரை என்னை கம்முன்னு இருக்க சொன்னான். இப்ப பாரு, நீயே மாட்டிக்கிட்ட. நீயே உன்னை காட்டி கொடுத்துக்கிட்ட. பா நான் போறது உனக்கு பிடிக்கலையா? பா நான் அதுவும் நினைச்சுக்க மாட்டேன், நீ மனசுல இருக்கிறத சொல்லிடு. என்ன திடீர்னு அழுகைய போடுறான்? ஏதோ பெருசா பிளான் பண்றானோ? பா 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 ஏன் அழுற? முடியலத்தா, உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது என்னால. அடங்க ஒக்கா முக்கா அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டானே. உன்னை அப்படி ஈஸியாலாம் தூக்கி கொடுக்க முடியாதுதா. என் உலகமே நீதானே. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? ஏய், என்ன இவ்வளவு அழுகுறா? அதனாலதான் நீ ஒவ்வொரு தடவையும் நீ ஊருக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே நான் எதையாவது இந்த மாதிரி பண்ணி உன்னை என் கூடவே இருக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நீயும் அழுதுட்டு இருக்கிற? அட்டிச்சன் வை. அவன் அழுகிறத பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சு. அட்டிச்சனை இங்கே சமாதியாருவே நீ. ஒழுங்கா நாடகத்தை முடிச்சு கொடுங்க. அவன் கூட சேர்ந்து அழுதுட்டு இருப்பேன். நீ கண்ணத்தோட அதான் நடிக்கிறான் தெரியுதுல்ல. என்ன மன்னிச்சிருத்தா. பொம்பளை பிள்ளைகளை பெத்தா
என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிரும்னு தெரியும். இருந்தாலும் மேல அளவு கடந்த பாசம் வச்சுட்டல. டேய் கிறுக்கு பையனே, ஊர் உலகத்துல நடக்காததான் இப்ப நடந்துருச்சு. அவ என்ன வெளிநாட்டுக்கு போறா? இந்த இருக்கு அழகர் ஊரு. ஓங்கி 4 அடி எடுத்து வச்சா ஊர் வந்துட போகுது. இதுக்கு போய் சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் மூளைக்கு புரியுது, ஆனா மனசுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாயே, இவளை நான் என்ன மத்த பிள்ளைங்க மாதிரியா வளர்த்த? புள்ள காலு தரையில படாம நெத்திலேயே தூக்கி போட்டெல்லாம் வளர்த்த. அப்படி இருக்கும்போது இவளை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? அழாதப்பா. பா பா, நீ அழாத, நான் போக மாட்டேன். ஏதா, எல்லாரும் மாதிரியும் நான் வேணும்னே செஞ்சேன்னு தானே நீயும் நினைச்ச. இல்லத்தா, இல்ல. டேய், மாமா நீ ஆகாஷ் பார்க்க போகலையா? எந்த ஆகாஷ்? ஆகாஷ் டே. ஆகாஷ் போணும் மாமா. வா, இது ஆகிற மாதிரி தரல. நான் அந்த பக்கம் தான் போறேன், இறக்கி விடுறவா. போலாம் வா, மாமா. நீ கூட சேர்ந்தாளு. இல்லடா, உன்னை எல்லாம் வச்சு கொலை கூட பண்ண முடியாது. நீ வா, நீ வா. அந்த ஆகாஷ்ங்கிற பையன் என்ன விட அழகாடி. ஏய் தமிழ், இந்த பிரியாணி. தேங்க் யூ மாமா. அடிச்சுடு. நாங்க பாருது கூரக்கடை பிரியாணி, ஊர் ஃபுல்லா ஃபேமஸ். இது சாப்பிட்டுருக்கீங்களா? எனக்கு வேண்டாம் அழகர், நான் சாப்பிட மாட்டேன். பிரியாணி சாப்பிட மாட்டீங்களா? ஏன், வெஜிடேரியனா? இல்ல அழகர், நான் நான் வெஜிடேரியன் தான். வாரத்துல 7 நாளும் நான்வெஜ் சாப்பிடணும்னாலும் நான் சாப்பிடுவேன். பின்னே வேணான்றீங்க? ஏங்க, நீங்க என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னத்த? 8 நாளைக்கு விரதம் இருக்கணும்னு சாமி சொல்லுச்சுல்ல, அதான் நான் விரதம் இருக்கேன். ஆமால்ல. சரி விடுங்க, நீங்க தானே விரதம். வயிற்றுக்குள்ள இருக்கிற மருமகன் விரதம் இல்லைல்ல, அவனுக்காக சாப்பிடுங்க. என்னங்க, அவனும் நானும் சேர்ந்துதான் விரதம் இருக்கோம். உங்க அக்கறைக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எங்க பாரதி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்நேரத்துல நீங்க சாப்பிடாம இருந்தா நல்லது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கருப்பசாமி என்னையும் உள்ள இருக்கிற உங்க மருமகனையும் பத்திரமா பாத்துப்பாரு. என்னன்னு தெரியல அழகர், இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சதுல இருந்துதான் மனசளவுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அவரு ஊருக்கு போனதுல இருந்தே மனசு ஒரு மாதிரி படபட நடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த விரதம் தொடங்கினதுல இருந்து மனசு ஒரு மாதிரி லேசாயிடுச்சு. உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆதியும் உங்க அம்மாவும் திரும்ப வந்துருவாங்கன்னு தோணுது. வீட்லயும் இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுது. அம்மா, நான் படிச்சு முடிச்சிட்டேன். இதை எடுத்துட்டு போய் சாப்பிடட்டுமா? சரி, போய் சாப்பிடு. இவளை வச்சு எல்லா நாடகத்தையும் நடத்திட்டு எவனோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருக்கிறான். தமிழை கடத்தி வச்சு சாரதமா பேரை சொல்ல வச்சு எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான்ல. என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு யாருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு எனக்கு புரியல. இப்பெல்லாம் அடுத்தவன் வாழ்க்கையில விளையாடுறதானே மற்றவங்களுக்குலாம் பொழுதுபோக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்தே எவனை எந்த பிரச்சனையில சிக்க வைக்கலாம் தானே இவனுங்களாம் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பானுங்க. அப்படி செய்யலன்னா அவனுங்களுக்குலாம் தூக்கமே வராது. அதுல அவனுங்களுக்கு என்ன சந்தோஷம்னே எனக்கு புரியல. விடுங்க அழகர், அடுத்தவங்க கண்ணீரை ரசிச்சு சிரிக்கிற சிரிப்பெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்லவன் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவனுக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. கெட்டவன் தான் ஏகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. ஆனா எல்லாருக்கும் கடைசி காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எல்லாரும் அவங்கவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கணக்கு சொல்லிதானே ஆகணும். என்ன பேசுறீங்க நீங்க? வாழும் போது கஷ்டப்பட்டே வாழணும், சாகும் போது சந்தோஷமா இருந்தா அது சரியா? இப்போ இருக்கிறது கரிகாலம். கெட்டவன் வாழும் போது தான் சந்தோஷமா இருப்பான், சாகும் போது கஷ்டப்படுவான். ஆனா நல்லவன் இருக்கான் தெரியுமா, அவன் வாழும் போது கஷ்டம், அவன் சாகும் போது அதை விட கஷ்டம். நீங்க இந்த டிராபிக் போலீஸ்ல பார்த்துருக்கீங்களா? ரோட்டுக்கு நடுவில் நின்று எல்லாருக்குமே சரியான வழியை காட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நல்லவனும் வாழும் போது எல்லாருக்குமே நல்ல வழியை சரியான வழியை காட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா 2 பேருமே கஷ்டத்துல தான் இருப்பானுங்க, ரோட்ல தான் நின்றுட்டு இருப்பானுங்க. ரொம்ப சிம்பிள் பாருது. நல்லவன் நல்லவனாவே இருக்கிறது என்னைக்குமே பிரச்சனை தான்.
பால் கெட்டாதான் தயிர் ஆகுன்ற மாதிரி நல்லவனுக்குள்ள கொஞ்சம் கெட்டவனும் இருந்தாதான் வாழ்க்கை முன்னேறும். பாரா, நீங்க சொல்றது ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் போல இருக்கே. கிண்டல் பண்ணாதீங்க சரியா? நான் சொல்றது வேணா சிரிப்பா இருக்கும், ஆனா பண்றது எல்லாமே சீரியஸா பண்ணிடுவேன் சரியா? நிஜமா சொல்றேன், தமிழ்ல கடத்தினவங்களாம் என் கையில காடச்சான்னு வைங்களேன், அவன்லாம் அவன் வாழ்க்கையில மோசமான நாளே அவன் அன்னைக்கு தான் பார்ப்பான். இந்த அழகருக்குள்ள ஒரு மோசமான அழகர் இன்னொருத்தர் இருக்கான்றத அவன் அன்னைக்கு தான் பார்ப்பான். விடுங்க அழகர், அவன் மேல கோவப்பட்டோ இல்ல அவனை நாம தண்டிச்சோ என்ன ஆக போகுது? நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோமே. என்ன பேசுறீங்க நீங்க? நடந்ததை மாத்த முடியாது சரி, ஆனா இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறத எவனுக்கும் நடக்காம பாத்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பண்ற ஒருத்தனை ஒண்ணு சாமி தண்டிக்கணும் இல்ல சட்டம் தண்டிக்கணும். சாமி என்ன இறங்கி வந்து பண்ணுமா என்ன? என்ன மாதிரி ஒருத்தனை தான் அனுப்பு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு. கெட்டவனுக்கெல்லாம் நம்ம செய்யற கெட்டதெல்லாம் நல்லதுதான் சரியா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த அழகர்லாம் அந்த நாய் கையில மாட்டினோடனே கொண்டுருவோம். இதையும் ஆட்டோ பின்னாடி எழுதலால.